ஹை ஃபோக்ஸ், ஐம் எம்கே. இன்றைக்கி பார்த்தோன்னா இந்த டீ பாட்டு தான் நம்ம வந்து வரைய போகிறோம் சாலிட் ஒர்க்ஸில். அவங்க எப்படி வரையறன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கெட்சோ சாலிட் ஒர்க்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து யூனிட் சேஞ்ச் பண்ணணும். நமக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நான் எம்எம்ஜிஎஸில் வச்சுருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு டாப் லைன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்கெட்ச். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் இருக்கும். சென்டர் பாயிண்ட் சர்க்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு இதோட ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதோட டயாமீட்டர் வந்து 70 mm எடுத்திருக்கோம். ஓகே, தென் எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துடலாம். இப்போது ஃபீச்சர்ஸில் ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரி இருக்கும். பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ட்ரீயில் போய் டாப் பிளேன் செலக்ட் பண்ணுறோம். டிஸ்டன்ஸ் 150 mm இருக்குது. நம்ம அதை வந்து 70 mm அப்படின்னு மாற்றிக்கலாம். அது வந்து எனக்கு 2 பிளேன் வேணும் இந்த டயக்ராம் வரைகிறதுக்கு. ஸோ 2 செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 பிளேன் செலக்ட் ஆகிருக்கும். பிளேன் 1 செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுக்கணும். Ctrl 8 ப்ரெஸ் பண்ணால் நார்மல் வியூ வரும். ஸோ திரும்ப அகைன் சென்டர் பாயிண்ட் சர்க்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் வரையணும். இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் 150 mm. 150 mm. Then exit sketch. அகைன் நம்ம கிரியேட் பண்ண பிளேன் 2க்கு போயிட்டு திரும்ப ஒரு ஸ்கெட்ச். இது வந்து டயாமீட்டர் 70 டாப் லைனில் வரைஞ்ச அதே டயாமீட்டருக்கு. ஓகே, என்ன எக்ஸிட் ஸ்கெட்ச். அப்புறம் ஃபீச்சர்ஸில் லோஃப்ட் பாஸ் பேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கெட்ச் 3 ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். ஸ்கெட்ச் 2வும் ஸ்கெட்ச் 1ம் செலக்ட் பண்ணிட்டா அந்த வந்து பேசிக் ஷேப் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா சாலிட் செக்ஷனாக இருக்குது. நமக்கு வந்து ஹாலோ செக்ஷன் வேணும். ஸோ தின் ஃபீச்சர் அப்படின்னு கொடுத்தோம்னா இது வந்து தின்னாகும். 1 mm இருக்குது. நம்ம வந்து ஒரு 2 mm அப்படின்னு கொடுத்துக்கலாம். தென் ஓகே, இப்போ வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பிளேனெல்லாம் நம்ம வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ திரும்ப இந்த ஃபேஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுக்கணும். ஸ்கெட்ச் கொடுத்துட்டு கன்வெர்ட் என்டிட்டிஸ் அதில் போயிட்டு இதை கொடுத்தோன்னா என்டிட்டி கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, இப்போ எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஃபீச்சர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் பாஸ் பேஸ் கொடுத்தோம்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகிறது பார்க்கலாம். இப்போ இது வந்து சம் டேப்பர் ஆங்கிளில் வேணும். ஸோ வந்து டிராஃப்ட் எனேபிள் பண்ணிக்கலாம். டிராஃப்ட் அவுட்வர்ட் எனேபிள் பண்ணிவிட்டு வந்து இப்போ 41 டிகிரியில் இருக்குது. இதுவே நமக்கு ஓகே போதும். ஸோ ஓகே கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வந்து அந்த ஸ்டாண்டு மாதிரி ஒரு செக்ஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது ரைட் பிளேன் அதில் வந்து நம்ம ஒரு ஸ்கெட்ச் வரைய போகிறோம். ரைட் பிளேனில் ஒரு சர்க்கிள். திரும்ப இந்த சர்க்கிள் வந்து 30 mmக்கு வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். டயாமீட்டர் ஓகே. தென் டிஸ்டன்ஸ் கீழே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஃபீச்சர்ஸில் எக்ஸ்ட்ரூட் கட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்ட்ரூட் கட் செலக்ட் பண்ணிவிட்டு பிளைண்ட் இருக்கும். த்ரூ ஆல் கொடுத்தீங்கன்னா இந்த சைடு கட் ஆகிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ திரும்ப நம்ம இன்னொரு பிளேன் செலக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரியில் போய் பிளேன் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிளேன் இல்லை, delete பண்ணிவிட்டு ட்ரீயில் போயிட்டு
ரைட் பிளேன் இப்போ வந்து பின்னாடி பக்கம் இருக்கு, நம்ம முன்னாடி கொண்டு வரணும். ஆஃப் செட் கொடுத்தா முன்னாடி வரும். ஸோ இது வந்து நம்ம 120 அப்படின்ற டிஸ்டன்ஸில் வச்சுக்கலாம். 120 mm 120 mm பார்த்தா 150 வச்சுக்கலாம். தென் ஓகே. இப்போ இந்த பிளேன் 3 செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் Ctrl 8. இது கொஞ்சம் மேலேயே தள்ளி வரைஞ்சிக்கலாம். இந்த ஸ்கெட்ச் வந்து ஒரு சர்க்கிள் தான். இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து 20 mm. ஓகே, க்ரியேட் பண்ணியாச்சு. எக்ஸிட் ஸ்கெட்ச். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ஸ்கெட்ச். இப்போ வந்து நம்ம ஸ்ப்ளைன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளைன் செலக்ட் பண்ணிவிட்டு இதுதான் நம்ம வரைஞ்ச சர்க்கிள் பிளேன் 3ல் இருக்கும். இது கிட்ட வச்சு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இதை ஜாயின் பண்ணக்கூடாது, ஜாயின் பண்ணாமல் ஒரு ஸ்ப்ளைன் க்ரியேட் பண்ணணும். இந்த சர்க்கிள் கிட்ட வந்து இங்கே ஒரு ஆங்கிள் சேஞ்ச் இருக்கிறது தெரியும். அங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஸ்கேப் கொடுத்துடலாம். திரும்ப அகைன் நம்ம போய் ஸ்ப்ளைன் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே கீழே ஓகே செலக்ட் பண்ணிவிட்டு இது கிட்ட செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ்கேப். இப்போது இந்த அவுட்டர் சர்க்கிளையும் இந்த பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணால் பியர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை செலக்ட் பண்ணால் ரெண்டு ஜாயின் ஆகிடும். ஓகே, இங்கேயும் அப்படி தான். இந்த அவுட்டர் சர்க்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணால் பியர்ஸ். ஓகே, ஸோ நார்மல் வியூ கொடுத்துட்டு மேலே இருக்கிறதுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ஸ்கெட்ச் இந்த பாயிண்ட் பியர்ஸ், இந்த ஸ்கெட்ச் இந்த பாயிண்ட் பியர்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. தென் எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஃபீச்சர்ஸில் போனோன்னா பவுண்ட்ரி பாஸ் பேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு டைரக்ஷன் 1 இந்த ரெண்டு சர்க்கிளையும் செலக்ட் பண்ணணும். இந்த சர்க்கிள் அப்புறம் இந்த அவுட்டர் சர்க்கிள். ஓகே, இப்போ டிஃபால்ட்டாக ஒரு டியூப் மாதிரி ஒரு ஷேப் க்ரியேட் ஆகிறத பார்க்கலாம். டைரக்ஷன் 2ல் போய் நம்ம பாத் கொடுக்க போகிறோம், ரெஃபரன்ஸ் பாத். ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே. அடுத்து இந்த ஸ்ப்ளைனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னா நமக்கு தேவையான ஷேப் வந்து க்ரியேட் ஆகிருக்கு பார்க்கலாம். ஓகே கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். இப்போ வந்து இந்த டியூப் வந்து சாலிட் செக்ஷனாக இருக்குது, நமக்கு வந்து ஹாலோ செக்ஷன் வேணும். ஸோ வந்து செக்ஷன் வியூ கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சாலிடாக இருக்குது. இந்த ப்ளூ கலர் ஷேட் இருக்கிற இடம்லாம் சாலிட் செக்ஷன். ஸோ இதை திருப்பிட்டு அந்த சைடு திருப்பிட்டு ஓகே கொடுத்து தென் ஃபீச்சர்ஸில் போனால் ஷெல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷெல் கொடுத்துட்டு இந்த ஃபேஸ் அப்புறம் இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு திக்னஸ் வந்து 2 mm இருந்தால் போதும். ஓகே கொடுத்துடலாம். இப்போ வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு பார்க்கலாம். இது டியூப் மாதிரி. திரும்ப செக்ஷன் வியூ கொடுத்தா அந்த செக்ஷன் வியூ கொடுத்துட்டு வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்க்கலாம், ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏரியாலாம் வந்து ப்ளூ ஷேட் இருந்துச்சு, அதாவது சாலிட் செக்ஷனாக இருந்துச்சு. இப்போ வந்து ஹாலோ செக்ஷனாக மாறிடுச்சு. ஓகே க்ளோஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், மேஜர் பார்ட் வந்து முடிஞ்சது.
திரும்ப ஃப்ரண்ட் பிளேன் கொடுத்துட்டு ஸ்கெட்ச் கொடுத்துடலாம். இது வந்து ஹேண்டிலுக்கு ஒரு லைன் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு லைனு தென் எக்ஸிட் ஸ்ப்ளைன் கொடுத்துட்டு நம்ம வந்து சும்மா ஒரு டிசைனுக்காக பண்ணிக்கலாம். ஸ்ப்ளைனை வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஃபீச்சர்ஸ் சொப்ட் பாஸ் பேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து சர்க்குலர் பாத் சர்க்குலர் ப்ரொஃபைல் அதை செலக்ட் பண்ணிவிட்டு பாத் வந்து அதே செலக்ட் பண்ணிக்கும். ஸோ ப்ராப்ளம் இல்லை. டிஃபால்ட்டாக வந்து 10 mm இருக்கும். நமக்கு வந்து ஒரு 20 mm டயாமீட்டர், அதாவது இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் கொடுத்துக்கலாம். தென் ஓகே, இப்படி கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பார்க்கலாம் அவர் வந்து ஒரு சின்ன டீவியேஷன் இருக்கும். இதில் வந்து ஸ்ட்ரைட்ஸ் லீடராக க்ரியேட் ஆகிருக்கும் நம்ம கொடுத்த லைன் வந்து. ஸோ ஸ்விஃப்ட்டை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஃபீச்சர் கொடுத்தோம்னா ஸ்விஃப்ட்டை எடிட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஸ்கெட்சே வந்து எடிட் பண்ணணும். ஸோ வந்து இந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கெட்ச் 8 எடிட் ஸ்கெட்ச் கொடுத்தோன்னா இந்த ஸ்கெட்ச் காட்டும். Ctrl 8. ஸோ வந்து நம்ம இந்த என்டையர் செக்ஷனை டெலிட் பண்ணிவிட்டு திரும்ப ஃபஸ்ட் வந்து லைன். இப்போ இந்த கர்வேச்சருக்கு டேஞ்சண்ட்டாக ஒரு லைன் வந்து காட்டும், ரெஃபரன்ஸ் லைன். அந்த லைனில் கொடுத்துட்டு ஓகே, தென் வந்து ஸ்ப்ளைன் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்கெட்சுக்கு வந்து ஒரு அந்த ஸ்வெப்ட் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து மெட்டீரியல் செலெக்ஷன் கொடுக்கலாம். மெட்டீரியல் அப்பியரன்ஸில் போயிட்டு மெட்டல்ஸ், அலுமினியம், பிரான்ஸ், குரோம், காப்பர்லேருந்து பாலிஷ்டு காப்பர் கொடுத்துட்டு ஆட் டு அப்பியரன்ஸ் பார்ட். ஓகே கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம மேலே வந்து அந்த க்ளோசர், அந்த கேப் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த செக்ஷன் செலக்ட் பண்ணிட்டு Ctrl 8 ஸ்கெட்சு ஒரு 2 சர்க்கிள் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு சர்க்கிள் வந்து இந்த இன்னர் டயாமீட்டருக்கு, செகண்ட் சர்க்கிள் இந்த அவுட்டர் டயாமீட்டருக்கு. ஓகே, எக்ஸிட் ஸ்கெட்ச். இப்போ வந்து ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரூட் பாஸ் பேஸ் போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த இன்னர் சர்க்கிளை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம். எவ்வளோ 20 mm. தென் ஓகே, இப்போ நீங்கள் வரைஞ்ச ஸ்கெட்ச் வந்து ஹைட் ஆகிருக்கும். திரும்ப உள்ளே போயிட்டு ஷோ கொடுத்துருங்க. இப்போ வந்து ஸ்கெட்ச் விசிபிளாக இருக்கும். திரும்ப எகெயின் பாஸ் பேஸ், எக்ஸ்ட்ரூட் பாஸ் பேஸ் கொடுத்துட்டு இந்த அவுட்ரு சர்க்கிள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த அவுட்ரு சர்க்கிள் திரும்ப எக்ஸ்ட்ரூட் ஆகும். இது வந்து நமக்கு 10 mm இருந்தாலே போதும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபில்லட் வந்து இந்த எஜ்ஜுக்கும் இந்த எஜ்ஜுக்கும் கொடுத்துட்டு ஓகே 10 mm இருக்குது டிஃபால்ட்டாக. ஓகே, நமக்கு இதுவே ஓகே. அப்புறம் வந்து
திரும்ப நம்ம ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணி ஒரு ஸ்கெட்ச் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டர் லைன் வரைஞ்சிக்கலாம். இன்ஃபினிட்டி லென்த் மிட் பாயிண்டில் இருந்து ஹரிசாண்டலாக இருக்கணும். ஓகே, அப்புறம் வந்து ஒரு சர்க்கிள், சர்க்கிள் வரைஞ்சிட்டு ஸ்ப்ளைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளைன் செலக்ட் பண்ணி இதில் ஏதாவது ஒரு இடத்துல சும்மா நமக்கு அந்த ஷேப் மட்டும் வர மாதிரி வச்சுட்டு எஸ்கேப் கொடுத்துட்டு ட்ரிம் என்டிட்டிஸ் இருக்கும், ட்ரிம் என்டிட்டி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த போர்ஷன் அப்புறம் இந்த போர்ஷன் டெலீட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துடலாம். நம்ம கீழே ஒரு லைன் வரையல, ஸோ வந்து திரும்ப எடிட் ஸ்கெட்ச், லைன் இந்த பார்ட்லேருந்து இங்கே வரைக்கும் சென்டர் லைன். ஓகே, தென் எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஃபீச்சர்ஸில் ரிவால்வ் பாஸ் பேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிங்கன்னா ரிவால்வ் ஆகிடும். இப்போ நம்ம சென்டர் ஆக்சிஸ் வரைஞ்சோம் இன்ஃபினிட்டி லென்த்துக்கு, அதை டிபெண்ட் பண்ணி தான் இது வந்து ரிவால்வ் ஆகும். ஓகே, ஸோ அந்த ஸ்கெட்சை வந்து ஹைட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இப்படி தான் நம்ம வந்து இதை க்ரியேட் பண்ணோம். மோஸ்ட்லி இந்த டயக்ராமில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து சர்க்கிள் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஸ்கெட்சில். அப்புறம் நிறையா பிளேன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இதை வந்து நம்ம இந்த க்ளோஸரை வந்து அசம்பிளி கூட பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி. ஜஸ்ட் நம்ம இப்போ வந்து பார்ட் மாடலிங் பேசிக்ஸ் பார்க்குறனால இப்படியே வரைஞ்சிட்டோம். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.